ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் முகிலோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த பேன் கேக் தான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். அவகேடோ, வாழைப்பழம், பாலக்கீரை இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பேன் கேக் செஞ்சேன். ரெசிபி எல்லாம் உடம்பு சரியானதுக்கப்புறமா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர் பண்ண திங்ஸ் வந்திருந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்களுக்கு செருப்பெல்லாம் முன்னாடி இருந்தே இருந்துச்சு. பசங்களுக்கு சாக்ஸ் எப்போவுமே வீட்டில் இருக்கும் தான். ஆனால் இந்த தடவை இந்த மாதிரி ஆன்டி ஸ்கிட் சாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஓடிக்கிட்டே இருக்காங்க வீட்டில். அதுவும் இந்த ஃப்ளோரிங்க்கு அதுக்கும் வழுக்கி விட்டுருது. அதனால் கீழே கொஞ்சம் க்ரிப்பாக இந்த ரப்பர் குட்டி குட்டி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரப்பர் டைப்பு. எழிலுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பல்காகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நீங்கள் ஆன்டி ஸ்கிட் சாக்ஸ் அப்படின்னு போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லிங்க்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸில் ஒர்க் ஆகாது. நான் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படி போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்களே போய் டைரெக்டாக அமேசானில் ஆன்டி ஸ்கிட் சாக்ஸ்னே சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற செருப்பு கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டி ஸ்கிட்டு ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் வழுக்கி விடாது. ஒரு ஹெவி வெயிட் சாக்ஸ் போட்டுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது இங்கே யூஎஸில் மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஊர்லேயுமே அந்த குளிர்காலத்தில் தரையெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆயிரும். அம்மாக்கெல்லாம் கால்வலி வந்ததுக்கு மெயின் ரீசனே அதுதான். டாக்டர்கிட்ட முன்னாடியெல்லாம் போனால் ஃபஸ்ட்டு எடுத்துனா அவர் கேட்குற கேள்வி, வீட்டுக்குள்ளே நீங்கள் செருப்பு போடுறீங்களா அப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. வீட்டுக்குள்ளே செருப்பு போடுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதிலேயே தான் இருப்பாங்க. வேலை செய்கிறதுக்கே சிரமமாக இருக்கும், வலிக்கி விட்டுரும் அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் டாக்டர் சொல்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, அந்த சில்னஸ் வந்துட்டு ஒத்துக்காது. அட்லீஸ்ட் செருப்பு போடலை அப்படின்னாலும் நிறைய மேட்டு வந்து போட்டு அது மேலேயே நின்று பழகுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். லேடிஸ் உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வின்டர்லையாவது நிறைய மேட் போட்டு நின்று பழகுங்க. குளிருது அப்படின்னா சாக்ஸாவது போட்டுக்கோங்க. ஃப்ளூ சீசன் வேறு பரவிட்டுருக்கு. எல்லாரும் உடம்பை பார்த்துக்கோங்க. நான் அப்படியே பெட்டர் ஆகிட்டே வர்றேன். இதோ இந்த பசங்களுக்காகவாவது சீக்கிரம் ரெடியாகி தான் ஆகணும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?